நண்பர் ஒருவர் டயட்லாம் ஃபாலோ பண்ணுறதில்ல. ஆனால் என் கூட எங்கே வரும்போதும் நல்லா நார்மலாக அவருக்கு பிடிச்ச எல்லா ஐட்டத்தையும் நல்லா நிறைய சாப்பிடுவார். அதில் அதிக மாவு சத்து இருக்கும். அதே நேரத்தில் அவர் என்ன பண்ணுவார்னா, எங்கே வந்தாலும் சாதாரண தண்ணி, அதாவது நார்மல் டெம்பரேச்சரில் இருக்கிற தண்ணீர் குடிக்கிறதுக்கு பதிலாக எங்கே போனாலும் சுடுதண்ணி தான் அவர் குடிப்பார். வீட்டிலேருந்து வந்தால் கூட ஒரு 2 ஃப்ளாஸ்கில் நல்லா சுடுதண்ணி ஊற்றி எடுத்துகிட்டு வந்து அந்த சுடுதண்ணியை தான் குடிப்பார். இது ஏன் அப்படின்னு கேட்டப்போ அவர் சொன்ன பதில் என்ன அப்படின்னா, சுடுதண்ணியை குடித்தோம்னா நம்மளுடைய உடம்புல உள்ள கொழுப்பு கரைஞ்சி நமக்கு உடம்புல கொழுப்பு சேராது அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னார். இது மாதிரி பலர் நம்பிக்கிட்டு இருக்காங்க. இதோட அறிவியல் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி சுடுதண்ணி குடிக்கிறதுனால கொழுப்பு கரையிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சாதாரணமாக நல்லா சூடான கோடை காலத்தில் குளிர்ந்த நீர் குடிக்கிறதும், நல்ல குளிர் பிரதேசத்தில் சுடுதண்ணி குடிக்கிறதும் நார்மல் தான். அது நம்மளுடைய குடிக்கிறதுக்கு, நம்மளுடைய த்ரோட்டுக்கு, நம்மளுடைய லங்ஸுக்கு ஒரு இதமாக இருக்கிற ஒரு விஷயம். அதில் எந்த தவறும் கிடையாது. அது நம்ம உடல் எடையிலையோ கொழுப்பை கரைக்கிறதுலையோ எந்த விதமான உபயோகமும் செய்கிறது கிடையாது. இதே மாதிரி தான் ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்க, காலை தூங்கி எழுந்த உடனே நம்ம தண்ணீர் குடித்தோம்னா நம்ம உடம்பு, வயிறில் உள்ள குடல்லாம் சுத்தமாகி நம்ம உடம்பு குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுவும் உண்மை கிடையாது. ஆனால் காலை எழுந்தவுடன் தண்ணீர் குடிக்கிறதுல ஒரு நன்மை இருக்குது. காலை தூங்கி எறிந்தவுடன் தண்ணீர் குடிக்கும்போது அது என்ன பண்ணும் அப்படின்னா, கேஸ்ட்ரோகோலிக் ரிஃப்ளெக்ஸை ஆக்டிவேட் பண்ணும். இதனால் நமக்கு காலையில் மலம் எளிதாக கழிகிறதுக்கு ஒரு உதவியாக இருக்கும். இதை தவிர காலையில் எழுந்தவுடன் தண்ணி குடிக்கிறதுல வேறு மிகப்பெரிய பயன் எதுவுமே கிடையாது. அது குடலை போய் சுத்தம் பண்ணு அப்படின்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. மலம் கழிக்கிறதுக்கு உதவி செய்கிறதுனால அந்த மாதிரி மக்கள் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ காலை எழுந்தவுடன் தண்ணீர் குடிக்கிறதுல தவறு கிடையாது. அது நல்ல தண்ணீரோ இல்லை சாதாரண தண்ணீரோ இல்லை குளிர்ந்த நீரோ இல்லை சூடான நீரோ. ஆனால் அதை இயல்பாக குடிக்கணும். நம்ம அதை போய் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு நம்மளை வருத்திக்கிட்டு தண்ணி குடிப்பாங்க. ஒரு சிலருக்கு காலையில் தூங்கி எழுந்திரிச்சதும் தண்ணி குடித்தாங்கன்னா வாமிட்லாம் வரும். அப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டுலாம் காலை எழுந்தவுடன் தண்ணீர் குடிக்கணுன்ற அவசியம் கிடையாது. குறிப்பாக இந்த ஜிம் எக்ஸசைஸ் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உடல் எடையை குறைக்கிறதுக்கு தண்ணீரை கம்மியாக குடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்டில் இருப்பாங்க. ஆக்சுவலாக அது சரியான முறை கிடையாது. அவங்களுக்கு ஏற்படுறது டீஹைட்ரேஷன் தான். நல்ல ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு நல்ல சரியான புரத உணவு, கொழுப்பு உணவை சாப்பிட்டுட்டு சரியான அளவு, அதாவது இன்னும் சொல்லப்போனால் நிறைய தண்ணீர் குடித்தாங்கனாலே அவங்க ரொம்ப ஆக்டிவேட்டாக இருப்பாங்க. இந்த தண்ணீர் கம்மியாக குடிக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம உடம்புல உள்ள வாட்டர் வெயிட் குறையிறதுனால நம்ம வெயிட் குறையிற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கும். ஆனால் அது சரி கிடையாது. அது நம்மளை டீஹைட்ரேஷனில் தான் கொண்டு போய் நிறுத்தும். பகல் நேரங்களில் நம்ம அடிக்கடி தண்ணீர் குடிக்கிற மாதிரி தூங்கும்போது குடிக்கிறது இல்லை. ஏன்னா தூங்கும்போது நம்ம சரியான ஒரு ரெஸ்ட்டில் இருப்போம். அதை தாண்டி நம்மளோட உடலுடைய மெட்டபாலிசம்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அப்போ இரவு நேரங்களில் நம்ம தண்ணி குடிக்காததுனால காலை எழுந்தவுடன் நம்ம சிறுநீர் கழிக்கும்போது அது மஞ்சள் நிறத்தில் போகுது. ஸோ உடனே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி காலை எழுந்தவுடன் சிறுநீர் கழிக்கும்போது மஞ்சள் நிறத்தில் போகுது, அதனால் நம்ம வாட்டரை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தூங்கி எந்திரிச்ச உடனே தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. குடிக்கிறது நல்லது தான். ஆனால் அதே நேரத்தில் அதை கஷ்டப்பட்டுட்டு குடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இயல்பாக பகல் நேரங்களில் ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணீர் குடிக்கிறது நமக்கு நல்ல பலன் தான் கொடுக்கும். தொடர்ந்து எப்போதுமே சுடுதண்ணி குடிக்கிறதுனால கொழுப்பு போய் கரைஞ்சிரும், அந்த சுடுதண்ணி போய் கொழுப்பை கரைச்சிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொழுப்பு சாலிடாக இருக்கிற மாதிரியும் இந்த சுடுதண்ணி போய் அந்த கொழுப்பு மேலே விழுந்து அந்த கொழுப்பு கரையிற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்குது. அதாவது சூடான ஒரு வானொலியிலேயோ ஒரு பேனில் பட்டரை போட்டால் எப்படி கரையுதோ அதே மாதிரி கொழுப்பில் நேரடியாக இந்த சுடுதண்ணி போய் கரைச்சி விட்டுருது அப்படின்னு நினைக்கிறாங்க. இது உண்மை கிடையாது. ஒரு 60 கிலோ எடை உள்ள ஒருத்தர் உடம்புல 36 கிலோவுக்கு தண்ணீர் இருக்கும். இந்த தண்ணீரை நம்ம குடிக்கிற இந்த 1 கிளாஸ் 2 கிளாஸ் சுடுதண்ணியோ அல்லது நல்ல ஐஸ் வாட்டரோ பெருசாக எந்த சேஞ்சஸும் கொடுக்காது. ரெண்டாவது, குடிக்கிற தண்ணி நேரடியாக கொழுப்பில் போய் விழுந்து கொழுப்பை கரைக்கிறதும் கிடையாது. ஸோ உங்களுக்கு இயல்பாக ஒரு நாளைக்கு 3 லிட்டர் என்ன தண்ணீர் பிடிக்குமோ அதை குடிக்கலாம். சுடுதண்ணீர் குடிக்கிறதுனால உடம்பு குறையும், ஐஸ் வாட்டர் குடிக்கிறதுனால உடம்பு ஏறும் அப்படின்ற இந்த தகவலே உண்மை கிடையாது. அறிவியலுக்கு மிகவும் புறம்பானது.